உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நவகிரக ரகசியங்கள். நம்ம வாழ்க்கையில் கிரகம் ரொம்ப முக்கியம். அது நம்ம குணம், அதிர்ஷ்டம், வாழ்க்கை பாதை எல்லாத்தையும் பாதிக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று உங்கள் கிரகத்துக்கு ஏற்ற தினசரி பழக்கங்களையும் தெய்வத்தையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம் வாழ்க்கை மாற நாம் தினசரி செய்ய வேண்டியவை. நம்ம ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும்னா காலையில் சீக்கிரமாக எழ வேண்டும். அதே மாதிரி சூரியனை வணங்க வேண்டும். இதனால் நல்ல சக்தி, நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். சூரியனுக்காக நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதிகமான தண்ணீர் குடிக்கணும். அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சந்திரனுக்காக வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும்னா நல்ல உடற்பயிற்சி செய்யணும். இதனால் உடல் வலிமை, தைரியம் அதிகரிக்கும். செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். முருகனை வழிபடணும். நம்ம ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா செடிகளை பராமரிக்க வேண்டும், மரங்களை நட வேண்டும். இதனால் மன அழுத்தம் குறையும், நிம்மதி அதிகரிக்கும். புதனின் அதிபதி மகாவிஷ்ணு. நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும்னா பெரியவங்களை நம்ம மரியாதையோடு நடத்தணும். அதனால் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ குரு பலம் பெறணும் அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும்னா தினமும் குளிக்க வேண்டும். இதனால் உடல், மனம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கும். சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி. நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும்னா நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும். இதனால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ சனியின் அதிபதி ஆஞ்சநேயர். நம்ம ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும்னா நம்ம வீட்டு கழிப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டையே நல்லபடியாக நேர்மறையாக வச்சுக்கணும். இதனால் நமக்குள்ள நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ராகுவின் அதிதேவதை பார்வதி தேவி. நம்ம ஜாதகத்தில் கேது நல்லா இருக்கணும் அப்படின்னா தியானம் செய்ய வேண்டும். இதனால் மன அமைதி கிடைக்கும். கேதுவிற்கான அதிபதி விநாயக பெருமான். ராகுவின் அதிபதி துர்க்கை அம்மன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.